இந்த விழாவினை சிறப்பாக நடித்திருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒளிபரித்தார் கனகா ஒளிபரித்தாருக்கும் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்திருக்கும் ஒரு அலைமூர்த்தி அவர்களுக்கும் என சார்பாகவும் எங்க இந்த நாடக காயல் சார்பாக நன்றி தெரிவித்து கொண்டு கதை துறைகின்றேன். கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கனிந்துருகும் மனதினிலே இதிலிருக்கும் மகமாயி மகமாயி மாகாளி கருணை மாறி கருமாறி கனிந்துருகும் மனதினிலே இதிலிருக்கும் மகமாயி மகமாயி இஷ்டமான தெய்வமே அறிஞர நீண்ட செல்வமே இஷ்டமான தெய்வமே அறிஞர நீண்ட செல்வமே எங்கள் ஐயனே எங்கள் ஐயனே எங்கள் ஐயனே என்ன அழகா இருக்கு. செடிகளும் கொடியில் நிறைந்த புகழும் நம் தலை முனிவர்கள் எல்லாம் தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரோட என்ன அழகு. இந்த உலகத்தை பார்க்கும்போது உலகம் பிறந்த யாருக்கு அவர்களுக்கு எனக்கான காரணத்தினால
தாமரையில் விளக்கு போட கொண்டையில் குழி விளங்க கோபலக்கண்ணன் விழித்து நோக்க தென்னறி மகாரணியும் தென்பில் இனிது ஊட்ட வண்டுகள் இனிது வாட வீட்டிற்கு மாதவ மருதன குறிஞ்சி முல்லை மருதும் நெய்த பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்கு இதாகத்தான் இருக்கின்றது. வந்து நேரமாயும் ஏதோ ஒன்று சத்தம் கேட்கல இருந்தால் சற்று கவனித்து பார்ப்போம். ஆலோலம் சோ ஆலோலம் சோ சோ என்று மூணு வார்த்தையில் அமது தேனு கலந்து வச்சிருக்கிறார். என்ன அழகு! ஆலோலம் சோக்கியவருடைய குரல் இப்படி இருந்தால் தொண்டை என்ன அழகா இருக்கும். தொண்டையே ஒரு அழகா இருந்தால் முகம் என்ன அழகா இருக்கும். முகமே ஒரு அழகா இருந்தால் உடைய மீன் என்ன அழகா இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆன தூதாக இருக்க வேண்டும். மனிதன் அனுப்பலாமா? ராஜா மனிதன் அனுப்பலாமா? அனுப்பக்கூடாது. பூங்காற்றத்தை அனுப்ப காரணத்தினால அந்த பொண்ணுக்கு ஒண்ணு சொல்லி போ தனியா அவ இல்லாம நெஞ்சுவாடுது அவ இல்லாம நெஞ்சுவாடுது. அரக்காசு பொட்டு வச்சு அப்படி ஒரு நடந்து வளர்ந்து எப்படி தேவதை போல் இருக்கின்றார். அள்ளி கொண்ட முடிச்சு அரக்காசு பொட்டு வச்சு வெள்ளி சலங்க கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே
உங்களை பார்க்கும் போது 16வது மங்கை பருவம் போது தெரிகிறது. என்ன வாய்ப்பு எப்படி வந்து தெரியுமா? எண்ணிரண்டு 16 வயது இவள் கண்ணிரண்டில் காடிதம்ம காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது முக்கணியும் சக்கரையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தார்.
என்ன தடுத்து நிறுத்தல நீ யாரு? தடுத்து நிறுத்தா நீங்க எதுக்குள்ள வரீங்க? ஆ? நீங்க எதுக்குள்ள வரீங்க? இல்லையா என்னோட மான் உள்ள வந்திருக்கு. ஆ? எனக்கு சொந்தமானது உள்ள இருக்குடா. சொந்தமானது என்னது? சொந்தமானது மான். சொந்தமானது என்னது? மான் குட்டி. மான்குட்டி ஆண்குட்டியா பெண்குட்டியா? ஆண்குட்டி யாரு? பெண்குட்டி. அழகான பெண்குட்டி. அழகான பெண்குட்டி. பெண்குட்டி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வெள்ளிமலை எங்க இருக்கு? அதுவும் தெரியுது பாரு வெள்ளிமலை. வெள்ளிமலை ஒண்ணும் தெரியலையே. டேய், நல்லா பாரு. கண்ணு தெரியல உனக்கு? இங்க சீமக்கரை மரம் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். கருவத்தூர் ஆ. மலை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல வெள்ளிமலை உனக்கு தெரியுதா தெரியலையா? இல்ல. தெரியல. தெரியல. இவன் ஒரு மாமியால வச்சிருக்கானோ அவனுக்கு வெள்ளிமலை தெரியாது. என் மாமியார் செத்து போச்சு, எனக்கு வெள்ளிமலை தெரியல. நான் குளிஞ்சா வச்சிருக்கியா? கொழுந்தியா இல்ல, அதனால எனக்கு மழை தெரியல. அப்ப சுத்தமா கண்ணு தெரியலையா? எனக்கு கல்யாணம் முடியல, அதனால பொண்ணு தெரியல. உனக்கு சுத்தமா தெரியல. அப்ப தெரியல என்ன, நீ போயிட்டு வா. எங்க போயிட்டு வர? நீ போயிட்டு வா. நீ போயிட்டு வா. என் இடத்துக்கு வந்து நீ போயிட்டு வான்னு என்ன சொல்ற? ஏண்டா எதுவுமே தெரியாது உனக்கு? என்ன இந்த இடத்துல உனக்கு வேலை? எதுவுமே தெரியல. தெரிஞ்சாதான் தெரியும். இந்த இடத்துல என்ன வேலை? தெரிஞ்சாதான் தெரியும் பாக்கியா. மழையே இல்லாத இடத்துல மழை இருக்கும், கிளை இருக்குன்னு இருந்தா. ஏண்டா ஒரு மனிதன் இருக்குன்னு சொல்றோம்னாக்கா இருக்குன்னு பாக்கணும் உரிமையா. நீ இல்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே இல்லைனாக்கா என்ன அர்த்தம்? பின்னாடி திரும்பி பாத்தீங்களா? இது என்னது? இதுல வந்து மழையிலாவது நாங்க வரைஞ்சு வச்சிருக்கேன். அங்க ஏதாவது இருக்கா? நல்லா பாடுறா. இல்லையா? நல்லா உத்து பாரு. கிடையாதியா? ஒரு டிராக்டர் தான் இன்னைக்கு. குனிஞ்சு பாடுறா. கிடையாதியா? குனிஞ்சு பாரு இருக்கிறது தெரியும். இல்ல. இல்லையா? சொன்னா நம்ப முடியுமா? நம்ப முடியாது. நம்ப முடியாது. அப்ப நீ சொல்ற நாம நம்ப முடியுமா? இல்ல. நாங்க இந்த காட்டுறோம். மழை இருக்கு. இல்ல நீ இங்கே இரு. உள்ள சரியான ஆளு போயா? ஏன் போய் பாருவோம். போனா வெள்ளிமலையில இருந்து ஒத்த மான பிடிக்க இங்க இருந்து வந்து இங்க. வெள்ளிமலையில இருந்து ஒரு மானத்தை பிடிக்க வருவாங்க. வெள்ளிமலையில இருந்து வேட்டைக்கு பெறப்படும் போது ஆயிரக்கணக்கான மானு பண்ணிடுச்சு. 1000 மானுல அந்த கூட்டத்திலேயே இந்த மான் அப்படி தலையை தூக்கிச்சு பத்தியா? அப்படியே விஸ்திரமான மான். அடாடா என்ன அழகு! இந்த அழகை பார்த்தோன்னே நீ பார்த்தோன்னே அழகா இதை போய் பிடிச்சாங்க அப்படின்னு போனேன். இதை பிடிக்க போறேன். மானை பிடிக்க போனேன். நீங்க தேடி வந்த மானத்தை 2 மானத்தை தெரியுது போங்க. மானை பிடிக்க போகும்போது இந்த மான் என்னை பார்த்து கொஞ்சம் மிரண்டு நானோட ஓடி வந்தா. நீ வந்து நுழைஞ்சிருச்சு. நான் பிடிக்க போறத தடுத்து நிறுத்திடா. துறை தண்டாளா. உங்க அப்பா வேற சடை விடான். உங்க அம்மா பேரு சடைச்சி. உங்க பேரு கந்த விடான். உங்க அண்ணன் பேரு கனவு விடான். நீங்க ஒரு முறை எனக்கு மாமே மயம் வேணும். ஏய் என்ன விஷயம் பிடிச்சிக்கிட்ட? வேலிமலை சேரல நம்பிராச மயம். நான் வேலிமலை நம்பிராச மயனா? நீ உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு? அங்கை போயினி. அடங்க ஒக்கால ஓலி. ஒக்கால ஓலியா? ஏண்டா மாப்பிள்ள இவ்வளவு நேரம் நீ இப்படி போய் ஏண்டா தூங்கி விடுற? ஏன் மாப்பிள்ள இப்ப சின்ன பிள்ளை என்னடா ஆள் ரொம்ப நிலச்சி போனியாடா? ஏண்டா ஒரு 10 நாள் இருக்கு மாத்தி விட்டீங்கன்னா சின்ன பிள்ளை எல்லாம் ஆள் நல்லா இருந்து இப்படி இழைச்சிட்டியாடா? என்ன சாப்பிடுற? என்ன சாப்பிடுற? இப்படி எல்லாம் சாப்பிடுறதான் சாப்பிடுறேன். அது உடம்பு கரைக்கிடுச்சு. ஏன் மாப்பிள்ள இப்படி கரைக்கிச்சா? அதனால சரி இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி ஏத்தாயா? உள்ள தாக்கல விடுவா. தாக்கல விட்டாக்க வெளியே வந்துருமா? உள்ள போனா வெளியே வந்துரு. உள்ள போனா தாக்கல விடுவா. அமுக்கிறதுக்கு தான் இங்க இருந்து வந்திருக்கேன். அழகான ஓ தங்கச்சிப்பா. புள்ளிமலை காட்டுக்கிளே உள்ளனரி
கூட்டமடி கூட்டத்திலே புள்ளிமா நிக்கிறடி கண்ணி வச்சு வளர்ந்துச்சா இந்த ரம்யா சின்ன மனசுக்கு மடி போடு பம்பை உடுக்க கொட்டி தங்கச்சி நல்லா ஆடுவேன். தங்கச்சி உன் தங்கச்சி பாரு உங்க ரெண்டு பேரும் மூஞ்சியும் கண்ணாடியில பாருங்க ஒரே மாதிரி இருக்குமா? ஆமா அடி ஒட்டப்பட்டி காரு வலது கொண்ட காரு அடி ஒட்டப்பட்டி காரு வலது கொண்ட காரு வள்ளியம்மா பாரு